இங்க ஒரு குட்டி பையனுமே தான் அம்மா அப்பாவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரும்போது திடீர்னு பார்த்தா அந்த பையனோட அம்மா இறந்து போயிருவாங்க. அது இந்த பையனால தாங்கிக்க முடியாம அவங்க அம்மா மேலே படுத்து அழுதுட்டு இருப்பான். அப்ப அங்க வந்து ஒருத்தருமே இறந்து போன அவங்க அம்மா பத்தி தப்பா பேசுவாரு. அது இந்த பையனால தாங்கிக்கவே முடியல. இப்ப இந்த பையனோட அப்பா தான் அந்த பையனுக்கு அம்மா இல்ல அப்படிங்கிற ஏக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ரொம்ப பாசமா அழுதுட்டு வருவாரு. எந்த அளவுக்குன்னா அங்க இருக்க எல்லாருமே இந்த பையனோட கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை எச்சல் எடுக்க சொல்லுவாங்க. ஆனா அவர் அதை பெருசா கண்டுக்காம தான் பையனுக்காக அதையுமே செய்வாரு. அந்த ஊர்ல இருக்க யாருமே ஒரு பக்கத்துல கூட வராம இவர் மேல ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெறுத்து ஒதுக்குவாங்க. ஆனா அவர் அதை பெருசா கண்டுக்காம தான் பையனுக்காக எல்லாத்தையுமே தாங்கிப்பாரு. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையனோட அப்பா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த வழியா அரசியல்வாதிகளா பிளாக் பண்ணிருவாங்க. அதை பார்த்த இந்த பையனுமே அங்க இருக்கிறவர்கிட்ட போயிட்டு தான் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பாப்பான். ஆனா அவர் அதை பெருசா கண்டுக்காம இந்த பையனை இட்டு வச்சிருவாரு. இப்ப திரும்ப தான் அப்பா வந்து பார்க்கும் போது அவர் இறந்தே போயிருப்பாரு. அது இந்த பையனால ஏத்துக்கவே முடியாம அம்மா அப்பா இறந்து போறதுக்கு முக்கிய காரணமா இருந்த அந்த அரசியல்வாதியை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து அவரோட போட்டோக்கு முன்னாடி நின்று அவனோட கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். இப்ப இவனுமே வளர்ந்து பெரியவனானதும் அவர் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா பிளான் பண்ணி அவரை கடத்தி கொண்டு போயிட்டு கடைசியில அவர் கொல்லவுமே செஞ்சிடறான். இவருமே தான் அம்மா அப்பாக்காக தான் அவரை கொண்டு இருப்பாரு. இவர் பண்ண சரியா தப்பான்னு கமலன்னு சொல்லிட்டு போங்க.